பூஜாக்கும் ராஜுக்கும் கல்யாணம் நடந்தது. ராஜு தன்னோட பெரிய அண்ணனோட சேர்ந்திருந்தான். பூஜாவோட பெரிய ஓரவத்தி பேரு நிஷா. அவ பெரியவன்றதுனால அவளுக்கு கர்வம் அதிகமா இருந்தது. அவ தினமும் பூஜாவையே வேலை செய்ய வச்சிட்டு இருப்பா. பூஜா ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவ. அதனால அவளுக்கு எந்த எதிர்ப்பும் சொல்லாம நிஷா சொல்றபடியே நடந்துக்குவா. பூஜா, நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிடு. நான் கோயில்ல இருந்து திரும்பி வரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருக்கணும். அக்கா, நீங்க கவலைப்படாம கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நான் எல்லா வேலையும் செஞ்சிடுறேன். நீ எப்படி செய்வேன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் தான் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். எல்லா வேலையும் ஏடாகோடமா செய்வ. பூஜாவை நிஷா எப்பவுமே மட்டம் தட்டிட்டு இருப்பா. ஆனா பூஜா எப்பவுமே நிஷாவை எதிர்த்து பேச மாட்டா. ஆனா சாப்பாட்டை பரிமாறுறப்ப மட்டும் நிஷா தான் சாப்பாட்டை பரிமாறுவா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா, அவருக்காக சாப்பாட்டை வச்சிட்டு இருக்கேன். நீ கொழுந்தனார கை கால கழுவிக்க சொல்லு. சாப்பாட்டை நான் வைக்கிறேன். பூஜா நிஷா பேச்ச கேட்டுக்கிட்டு ராஜு கிட்ட போனா. ஐயோ, சோப்ப கிச்சன்லயே வச்சுட்டேனே. இருங்க, நான் உடனே கொண்டு வரேன். சீக்கிரமா எடுத்துட்டு வா. ரொம்ப பசிக்குதுப்பா எனக்கு. கையும் ரொம்ப அழுக்கா இருக்கு. கொஞ்சம் நல்லா கழுவணும். பூஜா கிச்சனுக்குள்ள வந்து நிஷா செய்யறத எல்லாத்தையும் பார்த்தா. நிஷா ராத்திரி மிஞ்சு போன ரொட்டியும் பொரியல ராஜுவோட பிளேட்ல வச்சுக்கிட்டு இருந்தா. அவளால பேசணும்னு நினைச்சாலும் பேச முடியல. அங்கிருந்து சோப் எடுத்துக்கிட்டு போயிட்டா. அட, என்னாச்சு? எதுக்கு இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க? சோப் எடுக்க போனல, அங்க ஏதாச்சும் கடிச்சு வச்சிருச்சா? ஒன்னும் இல்ல, நீங்க உள்ள வாங்கல. பூஜா ராஜுவை உள்ள கூட்டிட்டு போனா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிஷா ராஜுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்தா. பூஜா மனசு இல்லாமலேயே அந்த பிளேட் எடுத்துக்கிட்டா. அப்புறம் ராஜு முன்னாடி வச்சா. ராஜு அதுல இருந்து ஒரு சின்ன துண்டை எடுத்துக்கிட்டதுமே பூஜா ராஜு எதிரில் இருக்கிற அந்த பிளேட்டை எடுத்துட்டு அவன்கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டா. என் கதை என்னால நம்பவே முடியல. அவங்க போய் இப்படி பண்ணுவாங்களா? இதெல்லாம் நீங்க வேலைக்கு போகாததால தான் நடக்குது. நீங்க எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்கல்ல, அதனால எல்லாரும் உங்களை பாரமா நினைக்கிறாங்க. நீங்க சுயமா ஏதாவது வேலை செஞ்சே ஆகணுங்க. ஆமா பூஜா, சம்பாரிச்சதா இங்க மதிப்பு. காசு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நான் இன்னைக்கே போய் ஒரு நல்ல வேலைய நான் தேடுறேன். ராஜு மும்மரமா வேலையை தேடிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கல. அவன் ரொம்பவே சோர்ந்து போய் வீட்டுக்கு திரும்ப வந்தப்போ பூஜா இப்படி சொன்னா. நீங்க ஒரு வாட்டி பீஸா செஞ்சீங்கல்ல, அது ரொம்ப ருசியா இருந்ததுங்க. நீங்க ஒரு பிஸா கடையை திறக்கலாம்ல. இப்பெல்லாம் பிஸாவை எல்லாரும் விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்களோட வியாபாரமும் நல்லபடியா ஓடும். அதெல்லாம் சரி, என்கிட்ட பீஸா பண்ற மெஷின் இல்லையே. அது ரொம்ப காஸ்ட்லி. அதை வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லையே. என்னோட பிறந்த வீட்டுல ஒரு பிஸா மிஷின் சும்மாவே கிடக்குது. அதை நான் இங்க எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க அதுலயே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. பூஜா தன்னோட வீட்ல இருந்து அந்த மிஷின் என்னவோ எடுத்துட்டு வந்தாதான். ஆனா ராஜு செய்யற பீஸா மார்க்கெட்ல பெருசா ஒன்னும் வித்து போகல. ஏன்னா அங்க நிறைய பீஸா கடைங்க இருந்தது. அவன் ரொம்பவே சோகமா வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கும் போது ஒரு வண்டி வேகமா வந்து யாரையோ மோதுற மாதிரி வரத பார்த்தான். ஐயோ, அந்த வண்டி பேல்புரிக்காரன எவ்வளவு வேகமா போய்கிட்டே இருக்கு. ஐயோ! அந்த வண்டி வந்து இடிக்கிறதுக்கு முன்னாடியே ராஜு அந்த பேல்புரிக்காரரை காப்பாத்திட்டான். நீ என்னோட உயிரையே காப்பாத்திட்டப்பா. ரொம்ப நன்றிப்பா. உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா என் குடும்பத்துல நான் ஒரு பாரமா தான் இருக்கேன். ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏப்பா இவ்வளோ வருத்தப்படுற? எதுக்கு இவ்வளோ சோகமா இருக்க? ரவி திரும்ப திரும்ப கேட்கறதுனால ராஜு நடந்ததை எல்லாத்தையும் சொன்னான். அப்போ ரவி ராஜுக்கு ஒரு பொட்டலத்தை கொடுத்தான். என்ன இது? என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. நானும் உன்ன மாதிரி ஒரு சாதாரணமான ஆளு. இந்த பேல்பூரி எடுத்துட்டு போ. உன் பீஸால போடு. பீஸால யாரு பேல்பூரி போடுவாங்க? நான் சொன்ன மாதிரி நீ பண்ணு. ராஜு அந்த பொட்டலத்தை எடுத்துட்டு போனான். அடுத்த நாள் அந்த பேல்பூரிய பிஸா மேல போட்டான். பிஸாவோட மனம் எவ்வளோ நல்லா இருந்ததுன்னா அவனோட கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா கஸ்டமர்ஸும் அந்த பேல்பூரி பிஸா தான் வேணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பீஸாவை சாப்பிட்டுருக்கோம். ஆனா பேல்பூரி பீஸா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பேல்பூரி டேஸ்டோ டேஸ்ட்பா. இதுக்கு முன்னாடி வேற பீஸால நிக்கவே முடியாது. எனக்கு 3 பீஸா பேக் பண்ணுங்க. ரவி கொடுத்த அந்த பேல்பூரிய போட்டதுமே ராஜுவோட ஒரு பிஸா நிறைய பிஸாவா மாறிடுச்சு. அவன் ஒரு பிஸா மேல பேல்பூரிய போட்டான். அதுல இருந்து நிறைய பிஸா தயாராகி வந்துட்டு இருந்தது. இது நிஜமாவே மந்திர பேல்பூரி.
நான் தமாசுன்னு நினைச்சேன். ரவி இந்த மாதிரி கொடுத்தாங்க. எல்லாருமே இந்த பேல்பூரி பிஸாவை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நல்ல வியாபாரம் ஆகுது. ராஜு இப்போ நாளுக்கு நாள் பணக்காரனா மாறிட்டு இருந்தான். ஒரு வாட்டி ராஜுவும் பூஜாவும் பேசிட்டு இருக்கும்போது நிஷா அவங்களோட பேச்ச ஒட்டு கேட்டுட்டா. பூஜா, சரியான நேரத்துக்கு என்ன பிசினஸ் பண்ணா நீ விடலன்னா அந்த மந்திர பேல்பூரி எனக்கு கிடைச்சிருக்காது. இப்படியெல்லாம் நான் சம்பாரிச்சுக்கிறவே முடியாது. எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் தான் கணவர் யார்கிட்டயும் கை நீட்டாம சொந்தமா சம்பாதிக்கணும்ட்டு தான் ஆசைப்படுவா. நான் செஞ்சதும் அதே தாங்க. அப்படியா? இதா விஷயம். இவங்க கிட்ட மந்திர பேல்பூரி பிஸா இருக்கா, அதனாலதான் இவ்ளோ பணக்காரனா மாறிட்டு இருக்கானா? நான் அதை திருடியே ஆகணும். இவங்க எப்படி பணக்காரங்களா மாறதை என்னால பார்க்க முடியல. ராத்திரி நேரத்துல பூஜாவும் ராஜுவும் தூங்கினதுக்கு அப்புறம் நிஷா அந்த ராத்திரி இருட்டுல மந்திர பேல்பூரி பிஸாவை திருடுறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டா. அப்புறம் அந்த பிஸாவையும் தேடி கண்டுபிடிச்சிட்டா. இனி இவங்களோட வீழ்ச்சி ஆரம்பமாயிடுச்சு. இப்போ இந்த மந்திர பேல்பூரி பிஸா என்னோட கைக்கு கிடைச்சிடுச்சு. நிஷா அந்த மந்திர பேல்பூரி பிஸாவை தன்னோட கையால தொட்டதுமே அந்த பிஸா ரொம்பவே பெருசாயிடுச்சு. உடனே அது நிஷாவை கட்டி அணைச்சுக்கிச்சு. அதோட பிடி ரொம்பவே இறுக்கமாயிட்டு இருந்தது. அட, என்னால மூச்சே வாங்க முடியலையே. என்ன மன்னிச்சிடு. நான் இனிமே உன்னை தொட கூட மாட்டேன். நான் பேராசைப்பட்டு உன்னை திருட நினைச்சேன். என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. நிஷா எப்படியோ அந்த பிஸா கிட்ட இருந்து உயிர் தப்பிச்சு அங்க இருந்து ஓடி போயிட்டா. அதுவே ராஜுவும் பூஜாவும் சேர்ந்து ஜனங்களுக்கு ஃப்ரீயாவே பேல்பூரி பிஸாவை கொடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. இது மட்டுமே இல்லாம அவங்க ஏழைங்களுக்காக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸையும் அநாத ஆசிரமங்களையும் கட்டினாங்க. ஆனந்த்பூர் கிராமத்துல ஒரு ஏழை விவசாய தம்பதிகள் இருந்தாங்க, விக்ரம் அப்புறம் லதா. அவங்களுக்குன்னு சொந்தமான நிலம் எதுவும் இல்ல. அதனால அவங்க கிராமத்தை சேர்ந்த ஒரு பெரிய பணக்காரர் பானுங்கிறவரோட நிலத்துல வேலை செஞ்சாங்க. அவங்க என்னதான் பயிரிட்டாலும் அதுல நல்லதா பாதியே பானுவே எடுத்துட்டு போயிடுவாரு. அப்புறம் மீத இருக்கிற பயிர்கள் இவங்களோட பங்குக்கு கிடைக்கும். அதை விக்கிறது மூலமா அவங்களுக்கு ரொம்ப குறைவான பணம் தான் கிடைச்சது. இந்த லதா, இப்போ வித்ததுக்கான பணம். முன்ன விட இந்த தடவை நீங்க ரொம்ப கம்மியா பணம் கொடுக்கறீங்க. ஆமா, என்ன பண்றதுன்னு தான் எனக்கும் ஒன்னும் புரியல. நான் என்ன நினைச்சேன்னா, நல்ல வருமானம் வந்துச்சுன்னா சஞ்சய்க்கு காலேஜ் ஃபீஸ கட்டிடலான்னு நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, இப்ப அதுவும் கஷ்டமா இருக்கு. அப்பா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, நானும் ஏதாவது வேலைக்கு போறேனே, அது உங்க 2 பேருக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும்லப்பா. உன்னோட என்னமோ நல்லாதான்ப்பா இருக்கு. ஆனா இந்த கிராமத்துல வேலை எங்கப்பா கிடைக்கும்? நீங்க வேற, அவன் ஒரு தடவை தான் முயற்சி பண்ணி பார்க்கட்டுமே. அதிர்ஷ்டம் இருந்தா அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டுமே. சரிப்பா, தேடு. இப்ப சஞ்சய் வேலையை தேடி அலைய ஆரம்பிச்சிட்டான். மறுநாள் காலையில அவன் ஒவ்வொரு கடைக்கும் அப்புறம் ஒவ்வொரு தொழிலுக்கும் போனான். மாமா, உங்க கடையில நான் செய்யற மாதிரி ஏதாவது வேலை இருக்கா மாமா? இல்லப்பா கண்ணா, எனக்கு இருக்கிறது ஒரு சின்ன தொழில். எங்க குடும்பத்து ஆளுங்களே சேர்ந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறோம்ப்பா. சரிங்க மாமா. காலையில இருந்து சாயந்தரம் ஆயிடுச்சு. சஞ்சய்க்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கல. அவன் ரொம்ப கவலையோட ஒரு மரத்தடியில உட்கார்ந்திருந்தான். ஏதாவது வேலை கிடைக்கும்னு நினைச்சேன். அதனால அப்பாவுக்கு உதவியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குதே. அப்பதான் இவன் கவலையோட உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுடைய நண்பன் மயூர் அவன் கிட்ட வந்தான். என்ன நண்பா, என்ன கவலையோட உட்காந்துருக்க? என்னத்த சொல்றது, அப்பாவுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. நீ சொந்தமா ஏதாவது தொழில் ஆரம்பியப்பா. தொழிலுன்னா கூட பணம் தேவைப்படுமேப்பா, அதுவும் இல்லையே. அப்பா, இந்த பானு சேட்டு இருக்காருல்ல, அவரு கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் உதவி செய்யறாரு. அவர்கிட்ட கடன் வாங்கிக்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துரு. இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனா நான் எந்த தொழில் செய்யறது? மயூர் என்ன பண்ணான்னா இங்கேயும் அங்கேயும் கவனிச்சான். கிராமத்துல எல்லாமே இருந்தது. அப்பதான் 2 லேடிஸ் அங்க பேசிக்கிட்டே போனாங்க. இன்னைக்கு அண்ணன் சூப்பரான பானிபூரி வாங்கி கொடுத்தாரு. ஆனா இந்த பானிபூரிய சாப்பிடறதுக்கு எவ்வளவு தூரம் போக வேண்டியதா இருக்கு. பானிபூரி நம்ம கிராமத்துல எல்லாமே கிடைக்குது. ஆனா பானிபூரிக்காக நம்ம ஊர் ஜனங்க அடுத்த கிராமத்துக்கு போறாங்க. ஆமா, இது நல்ல ஐடியாவே இருக்க. அப்புறம் பானிபூரி கடை போடுறதுக்கு நிறைய கடன்லாம் வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. வெறும் 2000 ரூபாயில உன் தொழிலை நீ ஆரம்பிச்சுக்கலாம். சரி வா, நம்ம பானு சேட்டு கிட்ட போய் பேசுவோம். மயூர் சஞ்சய பானு சேட் கிட்ட கூட்டிட்டு போனான். சேட்ஜி, சஞ்சய்க்கு ஏதோ பணம் தேவையாம். பானிபூரி வியாபாரம் பண்ண போறானா? பானிபூரி கடை போடுறது நல்ல விஷயம்தான்.
அதுவும் இல்லாம இந்த பானிபூரி சாப்பிட்றதுக்காக நான் பக்கத்து கிராமத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. ஆமா, உனக்கு எவ்வளவு பணம் தேவை? அது 2000 ரூபாய் வேணும். இவ்வளவுதானா? இந்த பணம் நான் கொடுத்துட்றேன்பா. ஆனா ஒரு கண்டிஷன் பா. என்ன கண்டிஷன்? நான் உன் கடைக்கு வந்து எப்பவுமே ஃப்ரீயா தான் பானிபூரி சாப்பிடுவேன். சரிங்க சேட்ஜி. சஞ்சய் கொஞ்சம் கூட எதுவும் யோசிக்காம சரின்னு சொல்லிட்டான். மயூர் சஞ்சய விடாம பாத்துக்கிட்டே இருந்தான். பானு சஞ்சய்க்கு பணம் கொடுத்தாரு. அத வாங்கிக்கிட்டு 2 பேரும் அங்கிருந்து போனாங்க. நீ ஏன் அவர் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்ட? அட, அவர் பணம் கொடுக்கறாரு இல்லையா, அதுக்குதான். ஏய் முட்டாள், அந்த சேட்டு முதல்ல எவ்வளவு பெரிய சாப்பாட்டாமன்னு தெரியுமா உனக்கு? கிராமத்துல வண்டி கடை போட்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் அவர் கடன் கொடுத்துருக்கிறாரு. இப்போ எல்லா கடைக்காரனுங்களும் அவனுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கிறானுங்க. அப்புறம் இந்த ஆளு சாப்பாடுறாம சாப்பிட்டுனே இருப்பாரு. என்ன கொடுமை இது! இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா என்ன நடக்குதுன்னு தான் பாப்போமே. முதல்ல உன் தொழில ஆரம்பிப்பா. மறுநாளே சஞ்சய் கிராமத்துல பானிபூரி கடைய ஆரம்பிச்சான். வயசானவங்க, பெரியவங்க, சின்னவங்க எல்லாருமே சஞ்சயோட கடைக்கு பானிபூரி சாப்பிடறதுக்காக வந்தாங்க. முதல் நாளே சஞ்சயோட வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆனா அவன் சந்தோஷத்தை எரிக்கிற மாதிரி பானு சேட்டு அங்க வந்தாரு. ஏப்பா சஞ்சய், எனக்கு ஒரு பிளேட் பானிபூரி கொடுப்பா. நல்லா கொஞ்சம் காரமா கொடுங்க. சரிங்க. சஞ்சய் பானு சேட்டுக்கு ஒரு பிளேட் பானிபூரி கொடுத்தான். அப்புறம் பானு அத கடகடன்னு சாப்பிட்டுட்டாரு. இன்னொரு பிளேட் பானிபூரி கொடுப்பா. சஞ்சய் இன்னொரு பிளேட் கொடுத்தான். அப்புறம் 3வது பிளேட், அப்புறம் 4வது பிளேட். இப்படி கேட்டு கேட்டு பானு 6 பிளேட் பானிபூரிய சாப்பிட்டாரு. அப்புறம் 1 பைசா கூட கொடுக்காம அங்க இருந்து போயிட்டாரு. சஞ்சய்க்கு இப்பதான் புரிஞ்சது மயூர் அன்னைக்கு என்ன சொல்ல வந்தான்னு. அப்புறம் என்ன, இந்த விஷயம் தினமும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பானு சேட் தினமும் 6 பிளேட் ஃப்ரீயா பானிபூரி சாப்பிடுவாரு. சஞ்சயோட லாபம் குறைஞ்சுகிட்டே போச்சு. அவன் ரொம்ப கவலையோட இருந்தான். ஒரு நாளைக்கு இதே கவலையோட அவன் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அப்பதான் ஒரு முனிவர் அங்க வந்தாரு. அண்ணா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. முன்னால எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்க முடியுமா? உங்ககிட்ட இந்த பானிபூரி மட்டும்தான் இருக்கு, வேணும்னா இதை சாப்பிடுங்களேன். சஞ்சய் அந்த முனிவருக்கு ஒரு பிளேட் பானிபூரிய கொடுத்தான். அந்த முனிவரோட வயிறு நிறைஞ்சிருச்சு. உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கணும்பா. சரி, உன்னுடைய கவலையோட காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? சஞ்சய் அந்த பெரியவர்கிட்ட தினமும் பானு செட் வந்து ஃப்ரீயா சாப்பிடறத பத்தி சொன்னான். என்னால உனக்கு உதவி செய்ய முடியும். எனக்கு ஒரு சுத்தமான பிளேட்டை கொடு. சஞ்சய் அந்த பெரியவர்கிட்ட ஒரு பிளேட் கொடுத்தான். அவரு சில மந்திரங்களை சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த பிளேட்டை மறுபடியும் சஞ்சய் கிட்ட கொடுத்தாரு. இப்ப இது ஒரு மாய பிளேட். இந்த பிளேட்ல நீ எதை வச்சாலும் அது அடுத்துன்னு ஒவ்வொன்னா வந்துகிட்டே இருக்கும். ஆனா இத ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு முறை தான் பயன்படுத்தணும். புத்திசாலித்தனமா நீ இதை உபயோகப்படுத்து. உனக்கு சுபம் உண்டாகட்டும். அந்த சாது சஞ்சய்க்கு ஆசீர்வாதத்தை பண்ணிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பானு சேட் அங்க வந்தாரு. சஞ்சய், ஒரு பிளேட் பானிபூரி கொடுப்பா. சேட்ஜி, நான் இப்ப உங்களுக்கு ஒரு போட்டி வைக்க போறேன். நான் இப்ப உங்களுக்கு ஒரு பிளேட் பானிபூரி கொடுப்பேன். நீங்க எனக்கு அந்த பிளேட்டை காலி பண்ணி காமிக்கணும். ஒருவேளை நீங்க இந்த போட்டியில ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வாழ்க்கை பூராவும் நான் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் பானிபூரிய ஃப்ரீயா கொடுப்பேன். அது மட்டும் இல்லாம நீங்க கொடுத்த கடனை டபுளா திருப்பி கொடுப்பேன். எங்கப்பா, ஆனா நான் வைக்கிற போட்டியில நீங்க தோத்துட்டீங்கன்னா கிராமத்துல இருக்கிற எந்த வண்டி கடைக்காரங்க கிட்டயும் நீங்க எதையும் ஃப்ரீயா சாப்பிடக்கூடாது, சரியா? இதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாம பிளேட்ல அதிகபட்சம் 10 பானிபூரி தானே இருக்கும். எனக்கு இதுல டபுள் லாபமாச்சே. கிராமத்து ஜனங்க அக்கம் பக்கத்துல வந்து ஒண்ணு சேர்ந்தாங்க. சஞ்சய் பானுவுக்காக பானிபூரி செஞ்சான். அப்புறம் அத அந்த மந்திரம் பண்ண பிளேட்ல கொடுத்தான். பானு அடுத்துன்னு ஒவ்வொரு பானிபூரியா சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஆனா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு பானிபூரி வந்தது. பானு வேகமா 20-30ன்னு பானிபூரிய சாப்பிட்டாரு. ஆனாலும் அந்த பிளேட் முழுக்க பானிபூரி இருந்தது. அட, இது என்னப்பா மாயமா இருக்கு. என் பிளேட் ஏன் காலி ஆக மாட்டேங்குதே? இதுதானே போட்டிய. பானு இன்னும் 20-30 பானிபூரிய சாப்பிட்டாரு. ஆனா அவரோட நிலைமை இப்ப ரொம்ப மோசமாயிடுச்சு. அடடா, போதும் இதுக்கு மேல என்னால முடியாது. இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. கொஞ்சம் கூட என்னால சாப்பிட முடியாது. நான் தோத்துட்டேன். இந்த கிராமத்துல நீங்க எங்கேயுமே ஃப்ரீயா சாப்பாடு சாப்பிடக்கூடாது, சரியா? சரிப்பா, நிச்சயமா சாப்பிட மாட்டேன். பானு சேட் தன்னோட வயித்தை பிடிச்சுக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி ஓடினாரு. கிராமத்து ஜனங்கள்லாம் அவரோட இந்த நிலைமையை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க.
அப்புறம் சஞ்சயோட இந்த மாய பானிபூரி கிராமத்து ஜனங்களை பானு ஃப்ரீயா சாப்பிடுறதுல இருந்து காப்பாத்திடுச்சு. பீக்கு ஒரு சின்ன குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த குடும்பத்துல அவரோட மனைவி மது அப்புறம் பொண்ணு மீரா இருக்கா. நாளுக்கு நாளா உங்களோட வருமானமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நீங்க இந்த சாட் வியாபாரத்தை விட்டுட்டு வேற ஏதாவது வேலையை பார்க்கணுங்க. நம்ம வயிற்றுக்காகனாச்சும் நீங்க உழைச்சாகணும்ல. உனக்கே நல்லா தெரியும், ரொம்ப நாளா நான் இந்த சாட் கடை வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கடை இப்போ நடக்கலைன்னா அதுக்காக இந்த கடையை நான் எப்படி மூடிட முடியும்? இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் மக்களும் என்னுடைய கடைக்கு சாட் சாப்பிட கண்டிப்பா வருவாங்க. ஆமா ஆமா, எப்போ உங்க கடைக்கு பக்கத்திலேயே அந்த ரமணியும் சாட் கடை போட்டானோ அவன் கடைக்கு தான் மக்களும் கூட்டமா போய் சாப்பிடுறாங்க. ஆனாலும் நான் என்ன பண்ண முடியும்? நான் நல்ல பொருளை வச்சு தான் சுவையான சாட் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஏதாவது பண்ணுங்க, வீட்டுக்கும் காசு ஏதாவது கொண்டு வாங்க. இல்லனா நான் மீராவை கூட்டிக்கிட்டு நான் என் அப்பா வீட்டுக்கே போயிடுவேன். எனக்கு இங்க பட்னி கிடந்து சாக முடியாது. அப்படியெல்லாம் பேசாதம்மா, நான் நிச்சயமா இன்னைக்கு பணத்தோட வரேன். பீக்கு தன்னோட பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு, தன்னோட கடைக்கு போனாரு. போற வழியில அவரு காய்கறி கடையில நின்னாரு. அண்ணா, எனக்கு 2 கிலோ உருளைக்கிழங்கு 2 கிலோ வெங்காயம் கொடுங்க, பார்த்து நல்லா போடுங்க. அட ஆமாப்பா, நீ சாட் கடை வச்சிருக்கல, எதுக்காக நீ நல்ல நல்ல வெங்காயம் உருளைக்கிழங்கெல்லாம் வாங்குற? நீ கெட்டு போன வெங்காயம் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் அதை உனக்கு குறைவான விலையில கொடுக்குறேன்பா, யோசிக்க. இல்ல இல்ல, இந்த சாட் கடை தான் என்னுடைய வயிற்றுக்கு சோறு போடுது. இதுல நான் மோசடி பண்ணக்கூடாது. நீங்க எனக்கு நல்ல வெங்காயம் நல்ல உருளைக்கிழங்கா கொடுங்க. சரிப்பா. அப்பதான் அங்க ரமணியும் வந்தான். எனக்கு 3 கிலோ வெங்காயம் 3 கிலோ உருளைக்கிழங்கு கொடுங்க. நல்லதா வேணுமா? இல்ல இல்ல, கம்மி விலையில கொடுங்க. இதென்ன நானா சாப்பிட போறேன்? என்னப்பா இப்படி சொல்ற? உனக்கு வர்ற கஸ்டமர்ஸ் இதை தானே சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா. இதுல நல்லது எது கெட்டது எதுன்னு பார்க்க முடியுமா? இதெல்லாம் எனக்கு நீ கத்து கொடுக்காத, சரியா? நான் என்ன பாத்துக்கிறேன். நீ உன் கடையில நல்ல உருளைக்கிழங்கு நல்ல வெங்காயத்தை சேர்த்து சாட் பண்ணு, அதை நீயே சாப்பிடு. அதுவும் இல்லாம உன் கடைக்கு யாரு வராங்க? பீகுவோட முகம் ரொம்ப சின்னதாயிடுச்சு. அவர் அந்த இடத்துல இருந்து போயிட்டாரு. பீகுவோட கடைக்கு பக்கத்துல தான் ரமணிக் தன்னோட சாட் கடையை போட்டிருந்தான். ரமணிக் அவனோட சாட் கடையை திறந்ததுமே அங்க கஸ்டமர்ஸ் கூட்டம் அதிகமாயிடும். அப்புறம் பீகுவோட கடைக்கு யாருமே வரதில்லை. வாங்க வாங்க, சுவையான சாட் சாப்பிடுங்க. உருளைக்கிழங்கு சாட்டு, சமோசா சாட்டு, பாப்படி சாட்டு, தஹி சாட்டு. பீக்கு சத்தம் போட்டு கஸ்டமரை கூப்பிட்டாரு. இருந்தாலும் அவரோட கடைக்கு யாருமே சாட் சாப்பிட வரல. ஆனா அதுவே ரமணிக்கோட கடையில மக்கள் கூட்டம் அலமோதும். முதல்ல எனக்கு கொடுங்க. அதான் இல்ல, நான் தான் முதல்ல வந்தேன், எனக்கு கொடுங்க. எல்லாருக்கும் கொடுக்கறேன், எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? தன்னோட கடையோட நிலைமைய பார்த்து பீக்குக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவ்வளோ முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் கூட ஜனங்க இந்த பக்கம் வரமாட்டேங்கிறாங்களே. கடவுளே, நீதான்ப்பா ஏதாவது ஒரு வழி காட்டணும். பீக்கு ராத்திரி ரொம்ப நேரம் வரைக்கும் கடையில நின்றுட்டு இருந்தாரு. இன்னைக்கும் அவர் கடையில வியாபாரம் எதுவும் நடக்கல. அவர் ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு போனாரு. இன்னைக்கு வியாபாரம் நடக்கல போல இருக்கு. ஆமா, இன்னைக்கும் கூட்டம் ரமணியோட கடையில தான் அதிகமா இருந்தது. நீங்க உங்களோட சாட் கடையை உடனே மூடி ஆகணும். இப்போ வீட்ல மளிகை பொருட்களும் இல்ல. இதே நிலைமை நீடிச்சதுன்னா நாம பட்னி கடந்துதான் சாகணும். நீ எதுக்கும் கவலைப்படாத, நிச்சயமா ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். இதே விஷயத்த தான் 6 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் எதுவும் மாறல. நீங்க மட்டும் பணம் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்கல, நான் மீராவை கூட்டிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். ஆனா எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுமா. வீட்ல ஒரு படி அரிசி தான் இருக்கு. நாளைக்குள்ள பணம் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா நல்லது. நீங்க மட்டும் இந்த வீட்ல தனியா இருங்க. என் பொண்ணு பட்னி கடந்து கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. எங்க அப்பா நிச்சயமா எங்க 2 பேருக்கும் சாப்பாடு போடுவாரு. சரி. ஒரு பக்கம் பீக்குவோட கடையில வியாபாரம் நடக்கலன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்துல இருந்தாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் மனைவி, அவருக்கு கஷ்டங்கள் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போச்சு. மறுநாள் காலையில எப்பவும் போல பீக்கு சாட் ரெடி பண்ணாரு. அப்புறம் தன்னோட கடைக்கு அவர் போனாரு. போற வழியில காய்கறிக்காரர் அவருக்கு குரல் கொடுத்தாரு. என்னப்பா, இன்னைக்கு உருளைக்கிழங்கு வெங்காயம் எதுவும் வேண்டாமா? இல்லண்ணே, நேத்து வாங்கினது மீதி அப்படியே இருக்கு. அப்ப சரி. பீக்கு தன்னோட கடைக்கு போனாரு. அப்புறம் தினமும் போல அன்னைக்கு கடையை திறந்தாரு.
பக்கத்துல ரமணிக்கும் அவனோட கடையை திறந்தான். ரமணிக்கோட கடையில நிறைய கூட்டம் வந்தது. வாங்க வாங்க, சுவையான சாட் சாப்பிடுங்க. உருளைக்கிழங்கு சாட்டு, சமோசா சாட்டு, பாப்படி சாட்டு, தஹி சாட்டு. அவர் அவ்வளவு சத்தம் போட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. எந்த ஒரு கஸ்டமரும் அவரோட கடைக்கு வரவே இல்ல. அவருக்கு கவலையாயிடுச்சு. அவரோட கண்ணுல இருந்து கண்ணீர் சொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இன்னைக்கு மட்டும் என் வீட்டுக்கு பணத்தை கொண்டு போலன்னா வீட்டுல யாருக்குமே சாப்பாடு இருக்காது. அப்புறம் மது மீராவை கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா. என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியலையே. அந்த சமயம்தான் பீக்குவோட கடைக்கு ஒரு வயசான அம்மா வந்தாங்க. என்னப்பா ஆச்சு கண்ணா, நீ எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க? என்னன்னு சொல்றதுமா, நிலைமையே ரொம்ப மோசமா இருக்கு. எல்லாமே நல்லபடியா செஞ்சோம், எதுவுமே சரியா இல்லம்மா. நான் நல்ல பொருட்களை தான் பயன்படுத்துறேன், ஆனாலும் மக்கள் அந்த ரமணியோட கடையில தான் சாட் சாப்பிடுறாங்க. இப்போ என் குடும்பமே பசியில அவஸ்தைப்படுற நிலைமை வந்துடுச்சுமா. நீ கவலைப்படாதப்பா. இந்தப்பா, இது மாய மசாலா. இத நீ உன்னோட சாட்ல சேர்த்தன்னு வச்சுக்க. கஸ்டமர்ஸ் அவங்களா இங்க வருவாங்க. அப்புறம் உன்னோட கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிடும்பா. பீக்கு அந்த வயசான அம்மா கிட்ட அந்த மாய மசாலாவை வாங்கின உடனே அந்த வயசான அம்மா மறைஞ்சிட்டாங்க. அட, இவங்க எங்க போனாங்க? அம்மா அம்மா. பீக்கு அந்த வயசான அம்மாவை தேடிக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவங்க எங்கேயோ மறைஞ்சிட்டாங்க. அந்த அம்மா யாரு? அப்புறம் திடீர்னு எங்க மறைஞ்சு போயிட்டாங்க? இந்த மசாலா உண்மையிலேயே மாய மசாலாவா? பீக்கு மசாலா டப்பாவை ஓபன் பண்ணாரு. அப்புறம் கொஞ்சமா மாய மசாலாவை அந்த உருளைக்கிழங்குல சேர்த்தாரு. அவர் இப்படி செஞ்ச உடனே மக்கள் கூட்டம் எல்லாருமே அவரோட கடை பக்கமா ஈர்த்து வந்தாங்க. எனக்கு ஒரு தயி சாட் வேணும். எனக்கு ஆலு சாட், எனக்கு காரமான பாப்படி சாட். இப்பவே கொடுக்கறேன். பீக்கு கஸ்டமர்ஸ்க்கு சாட் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. கஸ்டமர்ஸ் அதிகமாகிக்கிட்டே போனாங்க. அவர் ஒருத்தருக்கு சாட் கொடுத்தா அடுத்த ஆளு வந்துருவாங்க. இன்னைக்கு முதல் தடவையா பீக்கு கிட்ட அவ்வளவு பணம் இருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே அவர் கொண்டு வந்த சாட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அங்க ரமணிக்கோட கடையில ஒரு கஸ்டமர்ஸ் கூட இல்ல. ரமணிக்கு ரொம்ப கோவத்தோட பீக்குவை பார்த்தான். பீக்கு தன்னோட கடையை மூடிட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. இங்க பாத்தியாமா இன்னைக்கான வருமானம்? இவ்வளவு பணமா? அப்புறம் என் செல்லக்குட்டி, இந்தா உனக்கு சாக்லேட். அம்மா பாருங்க, அப்பா சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னோட செல்லமான அப்பா. இவ்வளவு பணம் எப்படி உங்களுக்கு வந்தது? நம்ம கடையில சம்பாரிச்ச பணம் தான். பீக்கு மது கிட்ட மாய மசாலா கதையை பத்தி சொன்னாரு. வா, இது உண்மையிலேயே நல்ல விஷயங்க. எடை இப்ப நம்மளுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு. இனிமே வெறும் கையோட திரும்பி வர அவசியம் ஏற்படாது. ஆனா அந்த மாய மசாலா முடிஞ்சு போச்சுன்னா? அதுக்கும் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. பீக்கு ஒரு மசாலா மூட்டையை கொண்டு வந்தாரு. அப்புறம் அந்த மாய மசாலாவை அந்த மூட்டையில கொட்டினாரு. அப்புறம் அந்த மொத்த மூட்டையும் மின்ன ஆரம்பிச்சது. அடேங்கப்பா. இப்ப இந்த மசாலா எல்லாமே மாய மசாலா. இது போல எப்பவும் நாம மாய மசாலாவை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் தினமும் இவ்வளவு பணம் சம்பாதிப்போமா? மறுநாள் பீக்கு ரொம்ப சந்தோஷமா அவரோட கடையை திறந்தாரு. ஏன்னா கடையை திறந்ததுமே கஸ்டமரோட கூட்டம் வந்துடுச்சு. பீக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. கொஞ்ச நாள்ல ரமணிக் தன்னோட கடையை அங்கிருந்து எடுத்துட்டான். இப்ப அந்த ஏரியாவுல பீக்குவோட சாட் கடை மட்டும்தான் இருந்தது. அங்க எப்பவுமே கஸ்டமர்ஸ் கூட்டமா வந்து நின்னுட்டு இருப்பாங்க. இது அந்த சாட் மசாலாவோட அற்புதங்கள்.